மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் இடையியலில் இடைச்சொற்களின் பாகுபாடு 7 வகைகளுள் தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் ஏகார இடைச்சொல், ஓகார இடைச்சொல், என என்ற இடைச்சொல், என்று என்ற இடைச்சொல் குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் மேலும் சில தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களை நாம் பார்க்கலாம். தத்தம் குறிப்பு பொருள் தரும் இடைச்சொற்களாக தொல்காப்பியர் மற்று என்ற இடைச்சொல்லை குறிப்பிடுகின்றார். இந்த மற்று என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருள்களாக தொல்காப்பியர் நூற்பாவில் குறிப்பிடுகின்ற பொழுது மற்றியன் கிளவி வினைமாற்று அசைநிலை அப்பால் 2 என மொழிமனார் புலவர் என்று சொல்கின்றார். அதாவது மற்று என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல்லானது வினைமாற்று, மற்றொன்று அசைநிலை ஆகிய 2 குறிப்பு பொருளை உணர்த்தும் என்று சொல்கின்றார். எடுத்துக்காட்டு பாருங்களேன். மற்ற இடைச்சொல் 2 பொருட்குறிப்புகளை உணர்த்தும். ஒன்று வினைமாற்று. எடுத்துக்காட்டு மற்றறிவாம் நல்வினையாம் இளையம். நல்வினை பின்னர் இயற்றுவாம் என்று மாற்றுதலினால் வினை மாற்று. வினையை மாற்றுகிறது. எந்த வினையை? மற்றறிவாம். மற்று அறிவாம் நல்வினையாம் இளையம். இந்த தொடர்ல மற்று என்பது இடைச்சொல். இந்த இடைச்சொல் உணர்த்தக்கூடிய குறிப்பு பொருள் வினைமாற்று. நல்வினை பின்னர் இயற்றுவாம் என்று மாற்றுதலினால் வினைமாற்று. இந்த நல்வினைய பின்பு செய்யலாம் என்ற பொருள் குறிப்பை உணர்த்துவது மற்று என்ற இடைச்சொல் என்று சொல்றார். அதனால மற்றறிவாம் நல்வினையாம் இளையம் என்ற பாடலடி இடத்து மற்று என்ற இடைச்சொல்லானது வினைமாற்று பொருட்குறிப்பை உணர்த்திற்று. அதே மற்று என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய 2வது பொருள் அசைநிலை. எடுத்துக்காட்டு அது மற்று அவலம் கொள்ளாது. அது மற்று அவலங்கொள்ளாது என்ற பாடலடி இடத்து மற்று என்ற இடைச்சொல்லானது அசையாக வந்தது. இந்த பாடலடியில மற்று என்பது அசையாத்தான் வருது. பாடல்ல அசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடிய இடைச்சொல். ஆக மற்று என்று சொல்லக்கூடிய இடைச்சொல்லானது வினைமாற்று, அசைநிலை என்ற 2 பொருட்குறிப்புகளை உணர்த்தக்கூடியது. அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல் எற்று என்பது. இந்த எற்று என்று சொல்லக்கூடிய இடைச்சொல்லானது உணர்த்தக்கூடிய குறிப்பு பொருள் ஒன்று. அந்த குறிப்பு பொருள் என்ன? இறந்த பொருட்டே. நூற்பாவில் எழுதுறாரு பாருங்க.
எற்றியன் கிளவி இறந்த பொருட்டே. எற்றி என்பது இடைச்சொல், தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல். அதான் எற்றியன் கிளவி. எற்றி என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு இறந்த பொருட்டே என்று தொல்காப்பியர் சொல்கின்றார். எடுத்துக்காட்டு பாருங்களேன். அதனால இறந்த பொருட்டேனா என்ன? கால செலவினை உணர்த்தும் பொருட்டாய் வரும். கால செலவினை உணர்த்தும் பொருட்டாய் வரும் என்று உரையாசிரியர்கள் உரை எழுதுகின்றார்கள். எதற்கு? இறந்த பொருட்டே என்ற தொடர். அப்ப எற்றி என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு ஒன்று, அது இறந்த பொருட்டே. இறந்த பொருட்டே என்ற தொடருக்கு உரையாசிரியர்கள் தரக்கூடிய விளக்கம் கால செலவினை உணர்த்தும் பொருட்டாய் வரும். எற்றி என்று சொல்லக்கூடிய இடைச்சொல்லானது கால செலவினை உணர்த்தும் பொருட்டாய் வருகின்ற இடைச்சொல். அதான் இறந்த பொருட்டே என்று சொல்ற. எடுத்துக்காட்டு, எற்று என் உடம்பின் எழில் நலம். எற்று என் உடம்பின் எழில் நலம், அழகான ஒரு பாடல் அடி. அதுக்கு என்ன விளக்கம்? முன்னர் எழில் உடையதாக இருந்த உடம்பு இப்பொழுது எழில் குன்றியமையை புலப்படுத்தலின் கால செலவு உணர்த்தி நிற்றல். ஆக எற்று என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய குறிப்பு பொருள் ஒன்று, அப்பொருள் இறந்த பொருட்டே. இறந்த பொருட்டே என்பதற்கு உரையாசிரியர்கள் தரக்கூடிய விளக்கம் கால செலவினை உணர்த்தும் பொருட்டாய் வரும் என்று விளக்கம் எழுதுகின்றார்கள். எடுத்துக்காட்டு, எற்று என் உடம்பின் எழில் நலம். இந்த பாடலுக்கு என்ன விளக்கம்? முன்னர் எழில் உடையதாக இருந்த உடம்பு இப்பொழுது எழில் குன்றியமையை புலப்படுத்தலின் கால செலவு உணர்த்தி நிற்றல். அடுத்ததாக தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் தரும் இடைச்சொல் மற்றை. மற்றையது என்று சொல்லுவோம். இந்த மற்றை என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய குறிப்பு பொருள் ஒன்று. அந்த பொருள் இனங்குறித்தல். மற்றை என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருள் ஒன்று. அப்பொருள் எனது இனங்குறித்து வரும். இனங்குறித்து வரும்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பொருளை சுட்டும் நிலைமையை தவிர்த்து எடுத்த ஒரு பொருளிற்கு இனமான பொருளை குறித்து வரும். இனங்குறித்து வரும் என்பதற்கு என்ன விளக்கம்? ஒரு பொருளை சுட்டும் நிலைமையை தவிர்த்து எடுத்த ஒரு பொருளிற்கு இனமான பொருளை குறித்து வரும். சொன்ன பொருளை விட்டுவிட்டு அதற்கு இனமான பொருளை குறித்து வருவதுதான் இந்த மற்ற என்ற இடைச்சொல்லினுடைய பொருள் தன்மை என்று சொல்ற. அதை இனங்குறித்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்களேன். பரிமறவர் போரிடுவரோ என சொல்லும் இடத்து மற்றையவர் மற்றையவர் போரிடுவர் என்றால் கரிமறவர் தேர்மறவர் ஆகியோரையே இனம் சுட்டும். பரிமறவர் போரிடுவரோ, பரின குதிரை, குதிரை வீரர்கள் போரிடுவரோ என்று சொல்லும் இடத்து இல்லப்பா மற்றையவர் போரிடுவர். அப்ப மற்றையவர், மற்றை என்று சொல்லக்கூடிய அந்த இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருண்மை என்னன்னா இனங்குறித்தல். அப்ப என்ன இனத்தை குறிக்கும்? கரிமறவர் தேர்மறவர் ஆகியோரையே இனம் சுட்டும். அந்த போர் தொழிலை செய்யக்கூடியவர்கள் யானை வீரர்கள், தேர் படை வீரர்கள்,
ஆகியோரை தான் மற்றை என்ற அந்த இடைச்சொல்லானது குறிப்பிடும், சுட்டும். அதனால இனம் குறித்து வரும். எழுதுறாங்க பார்த்து. அப்ப இந்த மற்றை, இப்ப இது குறித்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய நூற்பா, மற்றையது என்னும் கிளவிதானே சுட்டி நிலை ஒழிய இனங்குறித்தன்றே, இனங்குறித்தன்றே. மற்றை என்ற இடைச்சொல் இனங்குறித்து வரும். எடுத்துக்காட்டு சொன்ன, ஒரு பொருளை சுட்டும் நிலைமையை தவிர்த்து எடுத்த ஒரு பொருளிற்கு இனமான பொருளை குறித்து வருவது, அதைத்தான் மற்ற என்ற இடைச்சொல் உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டு, பரிமரவர் போரிடுவரோ என சொல்லும் இடத்து மற்றையவர் போரிடுவர் என்று சொன்னால், அந்த மற்றையவர் யாரை குறிக்கும்? அந்த பரிமரவர் என்ற சொல்லுக்கு இனமான பொருளைத்தான் சுட்டி வரும். அதாவது கரிமரவரோ தேர்மரவரோ போரிடலாம், அதற்கு இனமான பொருளைத்தான் சுட்டி வரும். சரியா? அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இடைச்சொல் மன்ற என்ற இடைச்சொல். மன்ற என்ற இடைச்சொல்லானது உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு ஒன்று. அந்த பொருட்குறிப்பு என்ன? தேற்றம். தேற்றம்னா உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். தெளிவு பொருண்மை, அதாவது உறுதி பொருண்மை. அந்த தெளிவு பொருண்மை அல்லது உறுதி பொருண்மையை சுட்டக்கூடிய சொல் தான் தேற்றம் என்ற சொல். அப்ப மன்ற என்ற இடைச்சொல்லானது உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு தேற்றம். எடுத்துக்காட்டு, கடவுளாயினும் ஆக மடவை மன்ற வாழிய முருகே. இந்த மன்ற என்ற சொல் இப்பாடலடியில் தேற்ற பொருளில் வந்துள்ளது. மன்ற என்று சொல்லக்கூடிய இடைச்சொல்லை சொல்கின்றார். அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் தரும் இடைச்சொல்ல தஞ்சம் என்ற இடைச்சொல். இந்த தஞ்சம் என்ற இடைச்சொல்லானது உணர்த்தக்கூடிய குறிப்பு பொருள் ஒன்று. அது என்னது? எண்மை. எண்மைனா என்ன பொருள்? எளிமை பண்பு உணர்த்துதலால். எண்மைனா எளிமை என்ற அர்த்தம். இந்த எளிமை பண்பை உணர்த்தக்கூடிய சொல் தான் எண்மை. எளிதாதல் குறிப்பு பொருள் உணர்த்தும். எது? இந்த தஞ்சம் என்ற இடைச்சொல். தஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த இடைச்சொல் எண்மை பொருள் உணர்த்தக்கூடிய இடைச்சொல். அதாவது எளிமை பண்பு உணர்த்துதல், எளிதாதல் குறிப்பு பொருள் உணர்த்துதல், அதான் தஞ்சம் என்ற இடைச்சொல்லினுடைய பொருட்குறிப்பு. எடுத்துக்காட்டு, ஈயன இறக்குவராயின் சீருடை முரசுகளு தாயத்து அரசோ தஞ்சம். தஞ்சம் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் இந்த பாடலடியில் வந்துள்ளது. வந்து என்ன பொருளை தருகிறது? எண்மை. எண்மைனா எளிமை, எளிதாதல் குறிப்பு பொருளை உணர்த்துகிறது. அதென்ன சார் எளிதாதல் பொருள் இந்த பாடலடியில? அரசை பெறுவது எளிது. முரசுகளு தாயத்து அரசோ தஞ்சம். ஈயன இறக்குவராயின் சீருடை முரசுகளு தாயத்து அரசோ தஞ்சம். ஒரு புலவர் ஒரு அரசனை பற்றி
புகழ்ந்து மற்றொரு அரசனிடத்துல சொல்றார். அதாவது இந்த அரசனிடத்துல நீ போரிட்டு வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதை விடுத்து நீ கொடு என்று இறந்தாயானால் ஈயென இறக்குவராயின், நீ கேட்டேனா சீருடை முரசுகளு தாயத்து அரசோ தஞ்சம். நீ போய் அவன்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்டேனா அவன் எளிமையா கொடுத்துருவான் என்று அந்த புலவர் பாடியிருப்பார். ஈயென இறக்குவராயின், நீ கேட்கிறத விட்டுட்டு அவன்கிட்ட போர் மூலமாகத்தான் போர் செய்து அந்த நாட்டை பெறுவேன் என்று சொன்னால் அவ்வளவு சுலபம் அல்ல. அதை விடுத்து நீ அவனிடத்தில் ஈயென இறக்குவராயின் முரசுகளது ஆயத்து அரசோ தஞ்சம், அவனிடத்தில் அரசை பெறுவது எளிது. அந்த எளிது என்ற பொறுமை உணர்த்தக்கூடிய இடைச்சொல் தான் தஞ்சம் என்ற இடைச்சொல். தொல்காப்பியர் அதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நூற்பால் எப்படி சொல்றாரு பாருங்க. தஞ்ச கிளவி என்மை பொருட்டே. தஞ்சம் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு என்மை. என்மைனா எளிமை. எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம். முரசுகளது ஆயத்து அரசோ தஞ்சம், அரசை பெறுவது எளிது என்று ஒரு புலவர் ஒரு மன்னனிடத்துல போய் மற்றொரு மன்னனை பற்றி சொல்கின்றார். அந்த பாடல் நீங்க பார்த்துட்டு வாங்க. அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இடைச்சொல் அந்தில் என்ற இடைச்சொல். அந்தில் என்ற இடைச்சொல். அந்தில் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு இரண்டு. ஒன்று ஆங்கு, அதாவது இடக்குறிப்பு பொருளை உணர்த்தும். இரண்டு அசைநிலை பொருளை உணர்த்தும். இப்ப அந்தில் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் இரண்டு பொருட்குறிப்பை உணர்த்தக்கூடியது. ஒன்று ஆங்கு, அதாவது இடக்குறிப்பு பொருள்ல வரும். இரண்டு பாடலிடத்தில் அசைநிலையாக வந்து நிற்கும் என்கிறார். ஆங்கு என்று சொல்லப்படுகின்ற இடக்குறிப்பு பொருள் தருவதற்கு எடுத்துக்காட்டு வருமே சேயிழை அந்தில் கொழுநன் காணிய. அந்தில் வருமே சேயிழை அந்தில் கொழுநன் காணிய. இந்த இடத்துல அந்தில் என்பது இடம் என்ற பொருள் வரக்கூடியது. அடுத்து இரண்டாவது பொருட்குறிப்பு அசைநிலையா வரக்கூடியது அந்த அந்தில் என்ற இடைச்சொல். அந்தில் கச்சினன் கழலினன். இந்த இடத்துல அந்தில் என்று சொல்லக்கூடியது தனியாக பொருள் இல்ல. பாடல்ல அசையை நிறைவு செய்வதற்காக வந்த அசைநிலை சொல். இப்ப வறுமை சேயிழை அந்தில் கொழுநன் காணிய என்ற பாடலடியில் வருகின்ற பொழுது அந்தில் என்ற அந்த இடைச்சொல்லானது இடக்குறிப்பு பொருள் வருகிறது. அதே அந்தில் என்று சொல்லக்கூடிய சொல்லானது அந்தில் கச்சினன் கழலினன் என்ற பாடலடியில் வருகின்ற பொழுது அசையை நிறைவு செய்வதற்காக வருகிறது, அதாவது அசை நிலையாக வருகிறது. ஆக பாடலுடைய பொருண்மை சூழல், பாடலுடைய அமைப்பு என்பது பா அமைப்பு, இவை எல்லாவற்றையும் நாம் கணக்கில் கொண்டுதான் இந்த இடைச்சொற்களுடைய பொருட்குறிப்பை உணர்தல் வேண்டும். அப்ப அந்தில் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் இரண்டு பொருட்குறிப்பை உணர்த்தக்கூடியது. ஒன்று ஆங்கு என்ற இடக்குறிப்பு பொருளை உணர்த்தக்கூடியது. எடுத்துக்காட்டு வருமே சேயிழை அந்தில் கொழுநன் காணிய. இரண்டாவது பொருட்குறிப்பு அசைநிலை. எடுத்துக்காட்டு அந்தில் கச்சினன் கழலினன் என்று சொல்லக்கூடியது.
நூற்பா பாத்தீங்கன்னா, அந்தில் ஆங்க அசைநிலை கிளவி, அந்தில் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் ஆங்க அசைநிலை கிளவி என்று ஆயிரண்டாகும் இயற்கைத்து என்ப என்று தொல்காப்பியர் சொல்றார். அந்தில் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் ஆங்க அசைநிலை இரண்டு பொருள் குறிப்பை உடையது என்று நூற்பாவில் மிக தெளிவாக தொல்காப்பியர் விளக்கி செல்கின்றார். அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல் கொல் என்ற இடைச்சொல். கொல் என்ற இடைச்சொல்லுடைய பொருட்குறிப்பு என்ன? ஐயம். நூற்பாவில் எப்படி சொல்றாரு? கொல்லே ஐயம் என்கிறார். எடுத்துக்காட்டு பாருங்களேன். கொல் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு ஒன்று. அந்த ஒன்று என ஐயம். எடுத்துக்காட்டு, சாத்தன் வருங்கொள் குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ. ஐயப்பொருள் அவரு குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ. அப்ப கொல் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு ஒன்று, அது ஐய பொருட்குறிப்பு. எடுத்துக்காட்டு, சாத்தன் வருங்கொள். இந்த இடத்துல கொல் என்பது ஐயப்பொருள் வருகிறது. சாத்தன் வருங்கொள், செலியன் வருங்கொள், பிரகாஷ் வருங்கொள், தேவி வருங்கொள், ஐயப்பொருள் வரக்கூடியது. அடுத்த குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ. குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ. கொள்ளோ கொள் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் ஐயப்பொருள் வந்திருக்கிறது. குற்றியோ மகனோ என்று ஐயத்தின் அடிப்படையில் கேட்போம் இல்லையா? அதே ஐயப்பொருள்ல தான் குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ. இந்த இடத்துல கொள் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல்லானது ஐயப்பொருளில் வந்திருக்கிறது. கொள் என்று சொல்லக்கூடியது வினை அடியாக எடுத்துட்டோம்னா வேற பொருள். அது கொன்றான் என்று சொல்ல வினை அடி கொல், அது வேறு, அது வினை அடி. இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய கொல் என்பது இடைச்சொல், அது வினைச்சொல், இது இடைச்சொல். அப்ப இந்த வினை சொல்லா இது இடைச்சொல்லா என்பதை அந்த பாடல் அடியில வரக்கூடிய பொறுமை சூழலை வைத்துக் கொண்டுதான் தெரிந்து கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல சாத்தன் வருங்கொள் கொள் என்ற இடைச்சொல்லானது ஐயப்பொருள் வந்திருக்கிறது. குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ. இந்த இடத்துல கொள் என்ற இடைச்சொல் ஐயப்பொருள் வந்திருக்கிறது. அதான் தொல்காப்பியர் சொல்றாரு பார்த்து, கொல்லே ஐயம் என்று சொல்ல. சேனாவரையரை பற்றிய நிறைய விளக்கங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த விளக்கங்கள்லாம் அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே கொடுத்துருக்க. நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தத்தம் குறிப்பு போல் செய்யும் இடைச்சொல் எல் என்ற இடைச்சொல். அது உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு இலக்கம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். எல் எனும் இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு ஒன்று. அந்த பொருட்குறிப்பு என்ன? இலக்கம். இலக்கம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கான பொருள் விளக்கம் என்ன? அசைந்திலங்குதல், விளங்குதல், துளங்குதல் என்று உரையாசிரியர்கள் விளக்கம் தருகின்றார்கள். இலக்கம்
என்பதற்கு பொருள் அசைந்திலங்குதல், விளங்குதல், துலங்குதல். அப்ப எல் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு ஒன்று. அப்பொருட்குறிப்பு இலக்கம் என்பது. இலக்கம் என்றால் அசைந்திலங்குதல், விளங்குதல், துலங்குதல் என்ற பொருள்படும். எடுத்துக்காட்டு, எல் வளை மகளிர். எல் வளை மகளிர். எல் என்று சொல்லக்கூடியது இடைச்சொல். இந்த இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு என்ன? இலக்கம். எல் வளை மகளிர். அதான் தொல்காப்பியர் நூற்பா சொல்றாரு பாருங்க, எல்லே இலக்கம் என்று சொல்றாரு. இந்த நூற்பாவுக்கு பாருங்க, சேனாவரையர் உரையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, பிற உரையாசிரியர் உரையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வெள்ளைவார்னர் அவர்கள் விளக்க உரை எழுதியிருப்பார். அதை உங்களுக்கு நான் வாஸ்து காமிக்கிறேன், ரொம்ப அருமையா இருக்கும். இதான் நூற்பா. கொல்லே ஐயம், தொல்காப்பியர் சொல்லக்கூடிய நூற்பா. அதற்கு வெள்ளைவார்னர் அவர்கள் நன்னூலோடு ஒப்பிட்டு தொல்காப்பியம் நன்னூல் சொல்லதிகாரம் நூலில் எழுதுகின்ற பொழுது பிற உரையாசிரியர் கருத்தையும் எடுத்தாண்டு விளக்குகின்றார். கொள் என்னும் இடைச்சொல் ஐயப்பொருளில் வரும். இன்றும் வருங்கொள் புறநானூற்றுல 264வது பாடல வரக்கூடிய ஒரு பாடல் அடியை எடுத்துக்காங்க. இன்றும் வருங்கொள் என வரும் சொல்லிட்டு அடுத்தது, குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ என உரையாசிரியர் காட்டிய எடுத்துக்காட்டுள் ஓகாரம் வினா பொருள் உணர்த்த கொள் என்பது அசை நிலையாய் அமைதலை கண்ட பவனந்தியார். கொள் என்பது ஐயப்பொருளில் வருதலே அன்றி, தொல்காப்பியர் ஐயப்பொருள் வரும் சொல்றாரு. சரியா? ஆனா நன்னூலார் என்ன சொல்றாரு? கொள் என்பது ஐயப்பொருளில் வருதலை அன்றி அசை நிலையாயும் வரும் என்று சொல்றார். தொல்காப்பியர் கொள் என்ற இடைச்சொல்லானது ஐயப்பொருளில் மட்டும் வரும் என்று சொல்கின்றார். நன்னூலார் கொள் என்ற இடைச்சொல் ஐயப்பொருளில் மட்டுமல்லாமல் அசை நிலையாயும் வரும் என்று சொல்கின்றார். இப்ப நன்னூலார் அவரா எடுத்து சொன்னாரா? இல்ல. இந்த குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ என உரையாசிரியர் காட்டிய, உரையாசிரியர் என்பது இளம்பூரணர், இளம்பூரணர் காட்டிய எடுத்துக்காட்டுள் இந்த குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ என்று சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டை உரையாசிரியர் என்று சிறப்பித்து சொல்லக்கூடிய இளம்பூணர் காட்டிய எடுத்துக்காட்டில் ஓகாரம் வினாப்பொருள் உணர்த்த கொள் என்பது அசைநிலையாய் அமைதலை கண்ட பவனந்தியார். கொள் என்பது ஐயப்பொருளில் வருதலை அன்றி அசைநிலையாயும் வரும் என்பதை உணர்ந்து அவர் நூற்பாமிக்கிறார் நன்னூலார். கொள்ளே கொள் என்ற இடைச்சொல் ஐயம் அசைநிலை கூற்றே. அப்ப தொல்காப்பியர் கொள் என்ற இடைச்சொல் ஐயப்பொருள் வரும் என்று சொல்றார். நன்னூலார் என்ன சொல்றாரு? ஐயம் மட்டும் இல்லப்பா, அசைநிலை பொருளையும் வரும் என்று இரண்டு பொருளை கொள் என்ற இடைச்சொல்லுக்கு சுட்டி காட்டுகின்றார் நன்னூலார். எடுத்துக்காட்டு பாருங்க நன்னூலார். இவ்வுரு குற்றிகொள் மகன் கொள் என்பது குற்றியோ மகனோ என்னும் பொருள்பட வருதலின் ஐயம் என்று சொல்றார். அடுத்த பிரிவெண்ணி பொருள்வையின் பிரிந்த நம் காதலர் வருவர்கொள் பயங்கிழாய். பிரிவி எண்ணி பொருள்வையின் பிரிந்த நம் காதலர் வருவர்கொள் பயங்கிழாய். கலித்தொகையில 11வது பாடல் எடுத்து காமிக்கிறார். என்ற பாடலடியில கொள் என்ற இடைச்சொல் அசை நிலையாய் வந்துள்ளது.
வருவர்கள் அசைநிலையா வந்துருன்னு சொல்றாரு. அதே மாதிரி எல் என்ற இடைச்சொல் நம்ம பார்த்தோம். எல் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய குறிப்பு பொருள் ஒன்று, அது இலக்கம் என்ற குறிப்பு பொருள். இலக்கம் என்பதற்கு பொருள் விளக்கம் அசைந்து இலங்குதல், விளங்குதல், துளங்குதல். எடுத்துக்காட்டு எல் வளை மகளிர். எல் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு இலக்கம். இந்த நூற்பாக்கு பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் இருக்கு. அது காமிக்கிறேன், வெள்ளைவாரனுடைய உரையில இருந்து காமிக்கிறேன். சேனாவுடைய உரை எடுத்தான் இருப்பாரு. எல்லே இலக்கம். எல் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு இலக்கம். எல் என்னும் சொல் அந்த இடத்துல இடைச்சொல். இலக்கம், இலக்கம்னா விளக்கம் எனும் பொருள்பட வரும். எடுத்துக்காட்டு எல் வலை, இலங்கும் வலை என்பது இதன் பொருள். இலக்கம், விளக்கம். ஒளியாகிய பண்பினை தத்தம் குறிப்பான் அன்றி வெளிப்படையாக உணர்த்தும் இச்சொல்லை, கவனியத, குறிப்பாக உணர்த்தாம வெளிப்படையாக உணர்த்துவதனால இச்சொல்லை, எந்த சொல்லை? எல் என்ற சொல்லை உரிச்சொல் என கொள்ளுதலே பொருத்தமுடையதாகும் என்பது. எல் என்பது உரிச்சொல் நீர்மைத்தாயினும், எல் என்று சொல்லக்கூடியது வெளிப்படையாக பொருள் தருவதனால் அது இடைச்சொல் அல்ல, அது உரிச்சொல் தன்மையுடையதுதான். உரிச்சொல் நீர்மைத்தாயினும் ஆசிரியர் இடைச்சொல்லாக ஓதினமையான். ஆசிரியர் யாருன்னா தொல்காப்பியர். இடைச்சொல்லாக கருதி சொன்னதனால இடைச்சொல் என்று போடும் கொள்க என சேனாவரையர் உரையால் இந்நிது விளங்கும். அருமையான ஒரு விளக்கம். எல் என்பது அதனுடைய பொருள் என்ன? விளக்கம். அப்ப அந்த சொல்லுக்கான பொருள் வெளிப்படையாக தெரிகிறது, குறிப்பாக தெரியல. வெளிப்படையாக தெரிஞ்சு அது உரிச்சொல். உரிச்சொல்லுக்கான இயல்புடையதாக எல் என்ற இடைச்சொல் இருக்கிறது. இருந்தாலும் தொல்காப்பியர் இடைச்சொல் சொல்லிட்டார் இல்லையா, அதனால இடைச்சொல் என்று கொள்க என்று சேனாவரையர் தன்னுடைய உரையில் எழுதுவார். அதைத்தான் வெள்ளைவாரனார் அவர்களும் தொல்காப்பியம் நன்னூல் சொல்லதிகாரம் நூல்ல கோடிட்டு காட்டுறாரு பார்த்து. அப்ப எல் என்று சொல்லக்கூடியது உரிச்சொல் நீர்மைத்தாயினும் ஆசிரியர் இடைச்சொல்லாக ஓதினமையான் இடைச்சொல் என்று கொள்க என சேனாவரையர் அதற்கு விளக்கம் தருகிறார். அப்ப சேனாவரோட கருத்து என்ன? எல் என்பது இடைச்சொல் அல்ல, அது உரிச்சொல் நீர்மைத்து. நீர்மைத்துனா இயல்புடையது. இருந்தாலும் சேனாவரையர் தொல்காப்பியரை மறுத்து சொன்னது மாதிரி கருத்தாயிடும் இல்லையா, அதனால என்ன சொல்றாரு? தொல்காப்பியரே சொல்லிட்டாரப்பா, அதனால இடைச்சொல் என்று கொள்க என்று சேனாவரையர் தன்னுடைய உரையில் எழுதுறாரு. பார்த்து, இந்த எல்வலை என்று சொல்லக்கூடிய இந்த நூற்பாவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இடைச்சொற்கள்ல தத்தம் குறிப்பு கொள் செய்யும் இடைச்சொற்கள் குறித்து நாம மிக விரிவாக பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இடையில தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அசைநிலை சொற்கள், இசைநிலை சொற்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஆக தொல்காப்பியர் இடையில இடைச்சொற்களினுடைய சிறப்பிலக்கணம் என்று சொல்லப்படுகின்ற இடையெனப்படுவ பெயருடும் வினையுடும் நடைபெற்றியலும் தமக்கு இயல்பு இலவே என்ற இலக்கணத்தை பார்த்தோம். இடைச்சொற்களுடைய பாகுபாடுகளாக 7 வகைகளை தொல்காப்பியர் சொல்லியுள்ளதை பார்த்தோம். அந்த 7 வகை இடைச்சொற்களும் மொழியிடத்து பயின்று வருகின்ற பொழுது என்ன அமைப்பில் பயின்று வரும் என்று பார்க்கின்ற பொழுது மொழிக்கு முன்னோ மொழிக்கு பின்னோ வரலாம். அந்த இடைச்சொற்கள் தன்னுடைய வடிவத்தில் ஈறு திரிந்து வரலாம். அவ் இடைச்சொற்கள் ஒன்றை எடுத்து ஒன்று அடுக்கி வரலாம் என்று பார்த்தோம்.
அப்படி பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியர் இடையில இடைச்சொற்களுடைய பாகுபாடுகள்ல 7 வகைகளை குறிப்பிடுகின்றார். இந்த 7 வகைகள்ல இடையில 7 வகைகளை பற்றி விளக்கி சொல்கிறாரா என்று பார்த்தால் இல்ல. தத்தம் குறிப்புகோள் செய்யும் இடைச்சொற்கள் பற்றியும் அசைநிலை சொற்கள் பற்றியும் இசைநிறை சொற்கள் பற்றியும் தான் இடையில சிறப்பிலக்கணமாக தொல்காப்பியர் சொல்லி செல்கின்றார். அந்த அடிப்படையில நாம கடந்த 2-3 வகுப்புகளாக தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொற்கள்ல மண் இடைச்சொல், தில் இடைச்சொல், கொன் இடைச்சொல், இடைச்சொல், ஓகார இடைச்சொல், ஏகார இடைச்சொல், என என்ற இடைச்சொல், என்று என்ற இடைச்சொல், மற்று என்ற இடைச்சொல், எற்று என்ற இடைச்சொல், மற்றைய, மன்ற, தஞ்ச, அந்தில், கொள், இயல் போன்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொற்கள் குறித்து பார்த்தோம். இந்த தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொற்கள் குறித்த செய்திகளை மிக விரிவாக நம்ம பார்த்து முடிச்சாச்சு. மேலும் சில சத்தம் குறிப்பு பொருள் தரும் இடைச்சொற்களை பற்றி தொல்காப்பியர் இடையில சொல்லியிருக்காரு. சேனாவரையர், நச்சினார்க்கினியர், தெய்வச்சிலையார், வெள்ளைவார்னார், பாவலர் பாலசுந்தரம் ஆகியோருடைய உரை வழியாக நீங்க அதை எடுத்து படிச்சு பாருங்க. அடுத்த வகுப்புல இருந்து நாம அசைநிலை சொற்கள் பற்றியும் இசைநிறை சொற்கள் பற்றியும் இடையில சிறப்பிலக்கணமாக தொல்காப்பியக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.